ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது நம்ம பைத்தான் தமிழ் டுட்டோரியல் சீரிஸோட ஃபஸ்ட் வீடியோ. நம்ம அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தான். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பைத்தான் டுட்டோரியல் சீரீஸில் வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் போக போகிறோம். நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து கூட ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். அண்ட் பிஃபோர் பைத்தானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் இந்த கிளாஸில் வந்து நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ப்ரோக்ராமிங், ஒய் பைத்தான், பைத்தான் இன்ட்ரொடக்ஷன், சாஃப்ட்வேர் யூஸ்ட், ரைட், இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ப்ரோக்ராமிங் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் ப்ரோக்ராமிங்கிறது வந்து இட் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ரோக்ராமிங் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம். சப்போஸ் நீங்களே இப்போ புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் புதுசாக ஒரு கேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேக் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஸோ யாராச்சும் கேக் ஆல்ரெடி பண்ணவங்ககிட்ட போய் கேட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு கேக் பண்ணி முடிச்சிடலாம். இல்லைனா கூகுளில் போயோ யூடியூப்பில் போயோ சர்ச் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுட்டு உங்களால் ஒரு கேக் பண்ணிட முடியும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் வந்து இட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் ஒரு மொபைல் ஆப் பண்ணணுமா, யூ கேன் மேக் அ மொபைல் ஆப். ஓகே, ஒரு வெப்சைட் பண்ணுறதோ இல்லை சாஃப்ட்வேர் பண்ணுறதோ எல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராமிங் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் வந்து இட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து யாருக்கு கொடுக்கணும்னா நம்ம வந்து வி ஷுட் கிவ் டு த கம்ப்யூட்டர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் வில் பி கிவிங் டு த கம்ப்யூட்டர். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நார்மலாக நம்ம லாங்குவேஜ், ஹியூமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். எகெயின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு போயிட்டோம்னா தெர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ். நம்ம ஹியூமன் லாங்குவேஜோட கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஹியூமன் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தெர் ஆர் மோர் தென் 350 ஹியூமன் லாங்குவேஜ். பட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு போயிட்டோம்னா தெர் ஆர் மோர் தென் 850 ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து இதில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணிட்டோம்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மைக்ரேட் ஆகிறது வந்து ஈஸி. எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நான் சொன்ன மாதிரி மோர் தென் 850 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதுலேயும் இங்கே நீங்கள் பிக்கர் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய டெக்ஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் மோர் டிமாண்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம எதுக்காக பைத்தான் சூஸ் பண்ணோம், ஒய் பைத்தான்? ஸோ நம்ம சொன்ன மாதிரி 850 ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இதெல்லாம் தான் வந்து டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பைத்தான் தான் நம்பர் 1. பேஸ்ட் ஆன் மோஸ்ட் பாப்புலர், பைத்தான் தான் நம்பர் 1. ஆஃப்டர் 2019 பைத்தான் இஸ் த மோஸ்ட் ட்ரெண்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். 2019 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாவா இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நவ் இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து பைத்தான் வந்து இதனால தான் சூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் பாப்புலராக இருக்கிறனால, இப்போது இது ட்ரெண்டில் இருக்கிறனால. ஸோ இனிமேலும் வந்து தெர் ஆர் சோ மெனி டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ வி கேன் யூஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். இதனால தான் நம்ம பைத்தான்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் பைத்தான் இன்ட்ரொடக்ஷன். பைத்தான் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜென்ரல் பர்பஸ்னு என்னென்னா, இப்போ ஸ்கூலில் வந்து இல்லை காலேஜ்லேயே வந்து உங்கள் டீச்சர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஜென்ரல் டாபிக், நீங்களே ஒரு ஜென்ரல் டாபிக் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன வேணால் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணலாம். கரெக்டாக ஜென்ரல் டாபிக்னு சொல்லிட்டா அது உங்கள் சாய்ஸ் தான். அது வந்து நீங்கள் என்ன வேணால் எடுத்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பைத்தான் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ். ஸோ ஜென்ரல் பர்பஸ்னால் எங்கெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பைத்தான் யூஸ் பண்ண முடியும். பைத்தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோங்கிறது இல்லாமல் ஜென்ரல் பர்பஸ் நீங்கள் வந்து பைத்தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். எங்கெல்லாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ நிறைய இடத்துல இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து யூ கேன் ஏபிள் டு யூஸ் பைத்தான். ஸோ பைத்தான் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ். இப்போ ஸ்பெஷல் பர்பஸ்னால் இப்போ HTML பார்த்தீங்கன்னா HTML வந்து ஒன்லி ஃபார் பில்டிங் வெப்சைட் வி யூஸ் HTML. ஓகே, அந்த ஒரு அப்ளிகேஷன் ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்பெஷல் பர்பஸ். இதுவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா தட் இஸ் கால்ட் ஜென்ரல் பர்பஸ். அண்ட் பைத்தான் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஒன் இஸ் ஹை லெவல், லோ லெவல். ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு, ஹியூமனுக்கு வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மிஷினுக்கு வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் டு த மிஷின்ஸ். ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் ஃபார் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் மாதிரி ஜாவா, சி++ எல்லாமே வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பைத்தான் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும், பைத்தானில் நிறையா ஜென்ரல் பர்பஸ் நிறையா பண்ண முடியும்னு பார்த்துட்டோம். பைத்தான் வச்சு நம்ம வந்து வி கேன் கிரியேட் அ வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் அப்ளிகேஷனாக நீங்கள் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே வந்து வெப் அப்ளிகேஷன் தான். நீங்கள் வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால், நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜிமெயிலுக்கு நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு இல்லை பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும், சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அண்ட் மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன், ரோபோட்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார், கூகுள் சர்ச் இன்ஜின், இதெல்லாம் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மிஷின் லேர்னிங். நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி மிஷினும் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுதான் மிஷின் லேர்னிங். இதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஃபாதர் ஆஃப் பைத்தான் வந்து குய்டோ வேன் ரோசன். He developed this programming language in 1989. நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் நெதர்லாண்டில் டெவலப் பண்ணுறாரு. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா February 20, 1991. ஸோ February 20, 1991 ஸோ இட் இஸ் அவைலபிள் ஃபார் பப்ளிக். எல்லாருமே இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ February 20, 1991 ரிலீஸ் ஆனனால இந்த டேட் வந்து இட் இஸ் கால்ட் பர்த்டே ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங். நம்ம இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுற இதே 1 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ லாஸ்ட் மந்த் இட் வாஸ் அ பர்த்டே ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் அண்ட் February 20, 1991. இது எப்போ பாப்புலர் ஆகுது, ஸோ எய்தர் 1991 ரிலீஸ் ஆனால் கூட இது பாப்புலர் ஆகிறதுக்கு வந்து ஃப்ரம் 2019. ஓகே, 2019 இது வந்து கெட்டிங் மோர் அட்டென்ஷன், இட் இஸ் கெட்டிங் மோர் பாப்புலர். ஸோ ஆல் டெவலப்பர்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எவ்ரி ஒன் ஸ்பீக் அபவுட் பைத்தான். ஸோ பைத்தான் வந்து நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற டேட்டா அனலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்கள இது வந்து கெட்டிங் மோர் பாப்புலர். அண்ட் நவ் வி கேன் கம்பேர் சி ப்ரோக்ராமிங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். நம்ம இப்போ சொன்ன மாதிரி பைத்தான் இப்போ வந்து மோஸ்ட் பாப்புலர்னு சொன்ன மாதிரி, ஸோ சி ப்ரோக்ராமிங் வந்து இட்ஸ் அ பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து 5 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதி ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, பைத்தானில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைனில் யூ கேன் ஏபிள் டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன் அ ப்ரோக்ராம், இது ரெண்டுமே வந்து ஒரே அவுட்புட் தான் தருது. பட் ப்ரோக்ராமிங் இது வந்து சி ப்ரோக்ராமிங், இது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன் அ ப்ரோக்ராமிங் இஸ் கால்ட் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு லைனும் நான் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லலாம். இதில் வந்து எனக்கு 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 5 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. எனக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும். எதனால் நம்ம வந்து ஃபங்க்ஷன்னு சொல்கிறோன்னா, இந்த நேம் பிரிண்ட்டுங்கிற நேமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது, ஃபெரந்தசிஸ், சர்க்கிள் ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷன். இது வந்து பைத்தானில் மட்டும் இல்லை, அதே மாதிரி மெயினில் பார்த்திங்கன்னா மெயினுங்க அந்த நேமுக்கு அப்புறம் பார்க்கணும். நேமுக்கு அப்புறம் வந்து இஃப் யூ ஹேவ் ப்ராக்கெட்ஸ் லைக் திஸ், இட் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன். பிரிண்ட்எஃப்க்கு அப்புறம் 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது, ஸோ பிரிண்ட்எஃப் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன், ரைட். ஸோ நேமுக்கு அப்புறம் செட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்ன நேம் இருக்கோ அதான் நேம் ஆஃப் தட் ஃபங்க்ஷன். இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மெயின்னு இருக்கிறனால இந்த ஃபங்க்ஷன் பேர் மெயின் ஃபங்க்ஷன். இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி பிரிண்ட்எஃப்னு இருக்கிறனால ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன், ஸ்டேட்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து we can call it as a function. It is common to all programming language. சிஓ பைத்தானில் மட்டும் இல்லை, ஜாவா ப்ரோக்ராமிங், நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் எடுத்தாலுமே வந்து ஃபங்க்ஷன்னா நேமுக்கு அப்புறம் there will be a bracket, set of brackets. ஓகே, பைத்தான் ஸ்பெஷாலிட்டிஸ். இட் இஸ் அ சிம்பிள் லாங்குவேஜ். நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்க, ஒரு லைனில் சி ப்ரோக்ராமிங் 5 லைன் யூஸ் பண்ணி பண்ணுறத வந்து பைத்தானில் வந்து ஒரு லைன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பைத்தான் வந்து செல்ஃப் ரீடபிள். நீங்கள் பார்த்தா கூட பார்த்தீங்கனாலே நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி பைத்தான் கூட ஈஸியாக ரீட் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வெரி லெஸ் கோட், இட் யூஸ் வெரி லெஸ் கோட் அண்ட் மோர் பாப்புலர் சூட்ஸ் டு த மார்க்கெட் ட்ரெண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஐஓடிலாம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம்.
இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. போக போக நம்ம அட்வான்ஸ் லெவல் ரீச் ஆனதும் நம்ம ஏஐ, எம்எல், ஐஓடி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணுவோம். அண்ட் ஸோ நீங்கள் பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா there are 36 keywords. நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபெமிலியராக இருக்க வந்து there are 36 keywords available in Python. ஸோ இதே வந்து நீங்கள் மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணுறீங்க, ஹியூமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து there are crores of words. ஜாவா இஸ் ஹேவிங் only 53 words, பைத்தானில் வந்து only 36 words. நீங்கள் இது கம்பேர் பண்ணிங்களே தெரியுது. ஸோ ஜாவா லேர்ன் பண்ணுறதோ பைத்தான் லேர்ன் பண்ணுறதோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதோட ஈஸி. அண்ட் பைத்தான் லேர்ன் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் ஜாவாவோட ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்? ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த டுட்டோரியல் சீரீஸில் இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். 36 கீவேர்ட்ஸுங்கிறத என்னென்னு பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டுட்டோரியல் இந்த வீடியோ சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். பிகினிங் ஆஃப் இந்த சீரீஸில் வந்து நம்ம வந்து ரிப்லெட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து வெப் அப்ளிகேஷன் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து பைச்சாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து ரிப்லெட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைச்சாம் வந்து லேட்டராக நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது we can install பைச்சாம். நான் இப்போ உங்களுக்கு ரிப்லெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ரிப்லெட் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் வந்து ரிப்லெட் கூகுளில் போய்ட்டு ரிப்லெட் சர்ச் பண்ணிக்கோங்க. ரிப்லெட்னு சர்ச் பண்ணதும் உங்களுக்கு வர்ற ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் க்ரியேட்டிங்னு இருக்குது, அதேமாதிரி சைன் அப் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டில் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடுவீங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூ வித் கூகுள்ங்கிறது ஈஸியான ஆப்ஷன். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் கூகுள் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக சைன் அப் பண்ணிக்க முடியும். கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்து நீங்கள் ஈஸியாக சைன் அப் பண்ணிக்க முடியும். நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஸ்டெப் 3ல் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் எந்த அளவுக்கு ஃபெமிலியர், நீங்கள் வந்து பிகினர் லெவலில் இருக்கீங்களா, இல்லை இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமா, இல்லை அட்வான்ஸ் லெவலாக, இன்டர்மீடியட்டான ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து சூஸ் பிகினர் கொடுத்துக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா யூ கேன் சூஸ் பிகினர் ஆப்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். எஸ் நோன்னு 2 ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அன் ஆப்ஷன் ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜில் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அது நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரியேட். இங்கே ப்ளஸ் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ளஸ் க்ரியேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் க்ரியேட் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாமே அதோட கம்ப்ளீட் லிஸ்ட் இங்கே இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பைத்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பைத்தான் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு முதல்ல சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே டைட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டைட்டில் வந்து உங்கள் சாஃப்ட்வேரே ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி ஒரு டைட்டில் கொடுத்துணும். சப்போஸ் நீங்கள் இந்த டைட்டிலை சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். பைத்தான் கிளாஸ் 1 நான் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் டைட்டில் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா அதே டைட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் டூ ப்ளஸ் கிரியேட் ரிப்பிள். ஸோ ப்ளஸ் கிரியேட் ரிப்பிள் நீங்கள் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் எந்த சாஃப்ட்வேர் மாதிரியும் இந்த பேஜ்லேயும் வந்து உங்களுக்கு 3 பார்ட் இருக்கும். எந்த லைக் எனி அதர் பைத்தான் சாஃப்ட்வேர் மாதிரி இல்லை ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இதுலேயும் 3 செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன் வந்து இட் இஸ் கால்டு ஃபைல்ஸ். இது வந்து உங்களோட ஃபோல்டர் மாதிரி. நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஒரு டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, பைச்சாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பைச்சாமில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து சிமிலர் டு த ஃபோல்டர். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன ஃபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் எல்லாமே இந்த சைடு இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இங்கே தான் டைப் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி இங்கே மேலே இருக்கிற ரன் பட்டனை கிளிக் பண்ணதும் you will be seeing the output in this black color screen. ஓகே, நான் அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கோடு வந்து ஹலோ வேர்ல்டு. ஸோ நான் ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும். நான் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு யூஸ் அ பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டுட்டு யூ கேன் சே
வாட் எவர் நான் வந்து இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ல்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன். ஏன்னா நேமுக்கு அப்புறம் செட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. செட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ்க்கு அப்புறம் இது இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆக போகுது. பைத்தானில் நீங்கள் டபுள் கோட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம். ரெண்டில் ஏதோ டபுள் கோட் இல்லைனா சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிட்டு யூ கேன் கிவ் கண்டென்ட் வாட் யூ நீட் டு பிரிண்ட். அதுக்கப்புறம் இஃப் யூ கிளிக் ரன் பட்டன், எனக்கு அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு பேசிக்ஸ், இன்டர்மீடியட், அட்வான்ஸில் போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் ஃபுல் வீடியோ. ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வித் அனதர் டாபிக். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, இன்புட் ஃபங்க்ஷன்னா என்ன, வேரியபிள்னா என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ, see you, bye.